எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, அவங்க பையனுக்கு காதுகுத்து ஃபங்ஷன் வச்சிருந்தாங்க. அதுக்காக மார்னிங்கே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு இருந்தேன். சாரி வியர் பண்ணலான்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா மித்ராவ வச்சுட்டு அங்க இங்கன்னு அலையறதுக்கு நமக்கு இந்த சுடிதார் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ஃபைனலா இந்த சுடிதார் செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மார்னிங் டிஃபன் வீட்லயே முடிச்சுட்டு எல்லாரும் ஃபங்ஷனுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது சரியான வெயில் கொளுத்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே மழை பெஞ்சுது. சரி பாப்பாவ வச்சுட்டு மழையில நனைய முடியாதுன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தோம். ரொம்ப நேரமா நின்னோம். மழை நிக்கிற மாரியே தெரியல. அப்புறம் கொஞ்சமா தூறல் போட்டுச்சா சரி, இத விட்டா மழை குறையாதுன்னு கிளம்பிட்டோம். நாங்க போன அந்த கோயில் நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இருந்தது. மழை நல்லா பெய்யறனால சாப்பாடு செய்ய லேட் ஆகும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மழையிலயும் அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா காது குத்த தான் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. காது குத்துறவரு வேற ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு மொய்யெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மழை பேஞ்சு வெறிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சைலண்டான கிளைமேட் இருந்தது. அத விட்டு போக மனசே இல்ல. இந்த டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.